ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்ட் சேனல். இந்த வீடியோவில் வந்து ஒரு குட்டியாக ஒரு சிட் சாட் வீடியோவாக இருக்கும். இது நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணி நான் எவ்வளோ தூரம் கொண்டு போய் நான் பேச போகிறேன்னு எனக்கு தெரியல. ஓகே, எனிவே இது வந்து நான் செல்ஃப் கேர் பற்றி தான் சொல்ல போகிறேன். இது நான் மேக்கப்போ அது இதுன்னு டிங்கரிங் பற்றி நான் பேசுகிறதுன்றதை விட நான் வந்து செல்ஃப் கேரை நான் ப்ராப்பராக நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, நான் வந்து ஃபீடிங் மதர் அப்படின்றனால என்னால் டயட்டோ அதுவெல்லாம் என்னால் இருக்க முடியல. ஓகேங்களா, என்னோட கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றனால எனக்கு வந்து என்ன தான் பண்ணாலும் எனக்கு வந்து வெயிட் வந்து கண்ட்ரோல் ஆகுறது அப்படின்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து எனக்கு ப்ராப்பராக எனக்கு வெயிட் லாஸ்க்கு பண்ணும்போது எனக்கு ஒர்க் ஆகும்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணால் எனக்கு வந்து வெயிட் நல்லா லாஸ் ஆகி ரிசல்ட் சூப்பராக தெரியுது. ஆனால் நான் பேபிக்கும் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால் ஃபாஸ்டிங் வந்து இருக்க முடியல. டக்குன்னு அப்படியே பயங்கரமாக பசிக்குது. நான் சோறு இல்லாமல் இருந்துருவேன், ஆனால் ஸ்வீட் இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன். ஆக்சுவலி பார்த்துக்கோங்க, ஸ்வீட்ஸ் லவ்ஸ் மீ, ஸோ ஐ கான்ட் அவாய்ட் அப்படின்னு நான் டைலாக் நான் பேசினாலும் எனக்கு ரொம்ப ஸ்வீட் வந்து பிடிக்குமே. ஸோ வந்து சாப்பாடு இல்லாமல் இருந்துடும், ஆனால் ஸ்வீட் இல்லாமல் நான் இருக்க முடியும். எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் எனக்கு ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி டைமில் ஃபாஸ்டிங்கும் இருக்க முடியல, நான் ஸ்வீட்டும் அதிகமாக சாப்பிட்றேன் அப்படின்றதுனால வெயிட்டை வந்து மேனேஜ் கூட பண்ண முடியல. இப்போ நான் ஒரு 1.5 மந்த்தாக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, முடிஞ்ச அளவுக்கு நைட் ஃபுட்டில் வந்து ஓவராக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நார்மல் இட்லி தோசைலேயே கொஞ்சமாக லிமிட்டடான ஃபுட்லேயே இருக்கேன். மார்னிங் எப்பவும் போல் டிஃபன், மதிய சாப்பாடு ஓகே. சுகர் ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் காஃபியாக மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ ஒரு 1.5 மந்த்தாக கண்டினியூஸாக. இல்லை அதிகபட்சம் என்னென்னா வீட்டிலே இந்த லஸ்ஸி போட்டு, இந்த லஸ்ஸி அதாவது லாக்டர் அப்படின்ற இன்க்ரீடியன்ட் வந்து தயிர், மோர், இந்த பால் வகையில் தான் அதிகமாக இருக்கும். லாக்டர் எடுத்தாலே எனக்கு வெயிட் லாஸே ஆகாது. ஸோ அதில் வர இன்னும் ஒயிட் சுகர் வேறு ஆட் பண்ணுவேன்னா, ஸோ வந்து வெயிட்டில் எனக்கு மேனேஜ் ஆகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு ஸ்வீட்ஸ் கிரேவிங்ஸ் இப்போ நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னா லஸ்ஸி போட்டு தான் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதிகபட்சமாக இந்த 1.5 மந்த்தில் நான் லஸ்ஸி மட்டும் வந்து நான் அதுவும் மதியம் இல்லை ஒரு ஈவினிங் டைமுக்குள்ளே தான் அதையும் நான் குடிப்பேன். அதை குறிப்பாக ஈவினிங் மேலே லைட்டான ஃபுட் எடுக்கிறதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். எவ்ரி டைம் நான் வந்து ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம், அதாவது ஆஃப்டர் ஃபுட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நார்மல் ஹாட் வாட்டர் இல்லைனா பிளாக் காஃபி வந்து குடிப்பேன். எப்படின்னா ஒரு 150 ml சுடு தண்ணியில் நல்ல ஸ்ட்ராங்கான காஃபி பவுடர் வேணும்னா 2 rupees பேக்கெட் வந்து 3 ப்ரூவில் இல்லைனா சன்ரைஸில் காமன் காஃபி பிராண்ட் தான் நான் சொல்கிறது. ஓகேவா, இதை நான் வந்து 3 பேக்கெட் வந்து 2 ரூபா காஃபி தூளில் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னா 3 பேக்கெட் இல்லையா 2ஓட அது என்ன ஆகும்னா கசப்புத்தன்மை இருக்குது இல்லையா, அடுத்து பசி வர்றதுக்கு தூண்டாது, பசியை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அடுத்து எதுவும் சாப்பிட்ணுன்னு தோணாது. அது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, இந்த காஃபி பழக்கம் ரொம்ப பேடாகவே போயிட்டுருக்கு. என்னென்னா ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. ஸ்டார்டிங் ஒரு 2 நாள் வந்து நான் எப்போனா நான் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி, ஓகேங்களா, பிஃபோர் ப்ரெக்னன்சிலாம் நான் எப்படி இருந்தேன்னா எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ பிளாக் காஃபி வந்து எடுத்துக்கிட்டால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எப்படின்னா பிளாக் காஃபியில் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். 2 நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அது இல்லாமல் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணேன்னா வெறும் காஃபி பவுடர் மட்டும் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு என்னோடய பசி கண்ட்ரோல் பண்ணுற ஒரு குட்டி ஒரு டெக்னிக்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஆஃப்டர் ஃபுட்டுக்கு அப்புறம் ஹாட் வாட்டர் இல்லைனா பிளாக் காஃபி போட்டு குடிச்சிருவேன். இப்போ ஒரு 3-4 டேஸாக கண்டினியூஸாக இன்னொரு விஷயம் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்னென்னா மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஹாட் வாட்டரோட ஒரு ஆப்பிள் சீடர் வினிகர் இது மாதிரி. ஓகேங்களா, ஆப்பிள் சீடர் வினிகர் இது வந்து இதனுடைய கேப்பில் இது வந்து ஒரு மூடி வந்து ஊற்றி 100 ml தண்ணியில் வெதுன்னு வந்து குடிச்சிடுவேன் மார்னிங்கில். இது நான் டெய்லி இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் வந்து மார்னிங் எழுந்திரிச்சதும் குடிக்க மாட்டேன். எனக்காவது நான் இன்றைக்கி நான் ஃபுல்லாக சாப்பிட்ட ஃபுட்லேயே நான் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் எம்டி ஸ்டொமக்கில் இது வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிப்பேன். ஓகேங்களா, இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ணேன்னா லைட்டாக வாக்கிங் போயிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. இப்போ முடியல, ஏன்னா பெரிய பையனுக்கும் வந்து கொஞ்சம் வந்து அவனையும் பார்த்துட்டு குட்டி பையனும் இருக்கானா, அவன் விடவே மாட்டேன்றான். முதல்லையாவது சைக்கிள் வச்சுட்டு தள்ளிட்டு இருந்தேன், இப்போலாம் என்னை தூக்கிட்டு போனாலே போனபடி அப்படின்னு சேட்டை பண்ணுறதுனால என்னால் வாக்கிங்கும் ப்ராப்பராக வந்து போக முடியல. ரீசன்ட் டைம்ஸில் நான் ஆஃப்டர் ஃபுட்டுக்கு அப்புறம் ஹாட் வாட்டர், மார்னிங் வந்து ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு டெய்லி பேசிஸில் சாப்பிட்ற டைமிங் இருக்குல்ல, காலையில் மதியம் நைட்டு, இந்த ஃபுட்டை மட்டும் கொஞ்சம் போர்ஷன் கண்ட்ரோல் மட்டும் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் நான் பண்ணுறேன். என்னால் ஃபாஸ்டிங் இருக்க முடியல. ஓகேங்களா, பிகாஸ் நான் வந்து ஃபீடிங் மதர் அப்படின்றதுனால. ஓகேங்களா, அண்ட் இன்னொரு விஷயம், வேறு எதுவும் நான் ஹெவியாக வந்து டயட் ஃபுட் அப்படின்னு ப்ராப்பராக இதுதான் நான் சமைச்சு சாப்பிட்றதுனால எதுவுமே பண்ணல. டெய்லி நம்ம வீட்டில் இருக்கவங்க என்ன செய்யணுமோ அதே தான் நானும் சாப்பிட்றேன். இப்படி தான் செல்ஃப் கேர் அப்படின்னு வெயிட் லாஸ்லான்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸ்கின்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபேஸ் பேக், இந்த கடல மாவில் தயிர் போடுறது, லெமன் போடுறது அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அது ப்ராப்பராக என்னால் கண்டினியூ பண்ண முடியல. என்னென்னா அது எனக்கும் சளி பிடிக்குது, என்னோடய குழந்தைக்கும் சளி பிடிக்குது. ஸோ அதனால் நான் ஓகே சிடிஎம் ப்ராப்பராக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஸ்கின் கேர் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது மாதிரி தான் என்னோடய செல்ஃப் கேர் போகுது.
நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் செல்ஃப் கேர்லாம் நீங்கள் உங்கள் டே டு டே லைஃப்பில் சின்ன விஷயம் தான் ஆனால் இது எனக்கு ரொம்ப பெரிய சேஞ்சாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.